அன்பு நண்பர்களே, இந்த அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்று நாம் மரணத்திற்கு முன் தெரியும் அறிகுறிகளை காணப்போகிறோம். நம்முடைய அன்புக்குரியவர்கள் அவர்களின் மரணத்திற்காக முழுமையாக ஆயத்தமாவதற்கு எந்த வழியும் இல்லை. ஆனால் பராமரிப்பாளர்கள் தயாரிக்கத் தொடங்கும் வழிகளில் ஒன்று, தங்கள் அன்புக்குரியவரின் வாழ்க்கையின் முடிவில் என்ன அறிகுறிகள் அறிகுறிகளை பார்க்க வேண்டும் என்பதாகும். முதலாவதாக பசியின்மை. இறக்கும் தருவாயில் உடல் அடங்கி இருக்கும் பொழுது ஆற்றல் தேவைகள் குறைகின்றன. உங்கள் அன்புக்குரியவர் இறைச்சியைப் போல மெல்ல அல்லது ஜீரணிக்க கடினமாக இருக்கும் உணவுகளை மறக்கத் தொடங்கலாம். உணவை குறைப்பது அல்லது ஒரு சில கடிகளை எடுத்துக்கொள்வது பொதுவானதாகும். இது குடும்பத்திற்கு மிகவும் உணர்ச்சி ரீதியாக வருத்தமளிக்கும் நேரமாக இருக்கலாம். நாம் இயற்கையாகவே நம் அன்புக்குரியவரை சாப்பிடுமாறு வலியுறுத்துவோம். ஆனால் வாழ்க்கையின் இறுதியில் அது நல்லதை விட அதிக தீங்கு விளைவிப்பதாகும். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு விழுங்குவதில் சிரமம் ஏற்படலாம். எனவே திரவங்கள் மற்றும் உணவை மறக்கத் தொடங்குவார்கள். அத்தருவாயில் ஜீரணிக்க எளிதான மாற்றியமைக்கப்பட்ட மென்மையான உணவுகளை வழங்கலாம். சாப்பிடுவதற்கு அதிக நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் அன்புக்குரியவரை ஒருபோதும் அவசரப்படுத்தாதீர்கள். உங்கள் அன்புக்குரியவரின் வாய் மற்றும் உதடுகளை ஈரப்பதமாக வைத்திருங்கள். இது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இரண்டாவதாக, உடல் பலவீனம். குறைந்த உணவு உட்கொள்ளல், குறைந்த ஆற்றல் மற்றும் படுக்கையின் விளிம்பில் உட்கார்ந்து உடைகளை மாற்ற, ஒருவரின் கைகளை உயர்த்துவது மற்றும் ஒரு குறுகிய உரையாடலை கொண்டிருப்பது போன்ற எளிய செயல்களும் அவர்களுக்கு கடினமாகும். இறுதியில், ஒரு ஸ்ட்ராவில் இருந்து உறிஞ்சுவது, தலையை உயர்த்துவது அல்லது படுக்கையின் மாற்றுவது உங்கள் அன்புக்குரியவருக்கு பெரும் முயற்சி எடுக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர் நிலையில் சிறிய மாற்றத்தை கூட செய்ய நீங்கள் உதவ வேண்டிய அளவுக்கு இயக்கம் மெதுவாக இருக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர் நீண்ட காலத்திற்கு தனிப்பட்ட கவனிப்பை பொறுத்து கொள்ள முடியாது. எனவே அவர்களுக்கு அதிக கவனிப்பை தருவது அவசியமாகும். பணியை விட நபரை வசதியாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துங்கள். மூன்றாவதாக, மூச்சுத் திணறல். வாழ்க்கையின் இறுதியில் பெரும்பாலான மக்கள் சுவாசத்தில் மாற்றங்களை அனுபவிக்க தொடங்குகிறார்கள். மூச்சுத் திணறல் பெரும்பாலும் காற்றுப்பசி என விவரிக்கப்படுகிறது. காற்றுப்பசி என்பது நன்றாக சுவாசிக்க ஒரு பயங்கரமான ஆசை என்று பொருள். இதயம் மற்றும் நுரையீரலுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. இது பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். ஒரு நோயாளி அனுபவிக்கக்கூடிய மற்றொரு மாற்றம் செயின் ஸ்ட்ரோக்ஸ் சுவாசமாகும். இது ஒரு தனித்துவமான பேட்டர்னுடன் சத்தமாக சுவாசிக்கக்கூடியது. இறுதி கட்டத்தில் ஆழமான விரைவான உள்ளிழுத்தல் மெதுவாக குறைகிறது. அதைத் தொடர்ந்து சுவாசிக்காத இடைநிறுத்தம். இதயம் மற்றும் அல்லது மூளை செயலிழக்கும் பொழுது அது நிலையற்ற வென்டிலேட்டரின் கட்டுப்பாட்டால் ஏற்படுகிறது. இறுதி கட்டத்தில் அதிகப்படியான சுரப்பிகள், அதாவது வாய் மற்றும் தொண்டையில் ஈரப்பதம், சுவாசிக்கும் பொழுது ஒரு உரக்க இரைச்சலை உருவாக்கலாம். சிலர் இதனை மரண கிளுகிளுப்பை என்று அழைப்பார்கள். நாம் செய்ய வேண்டியவை: இது இறக்கும் செயல்முறையின் இயற்கையான பகுதியாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கட்டத்தில் உங்கள் அன்புக்குரியவர் மாற்றப்பட்ட சுவாசத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை. சுவாசிக்க எடுக்கும் வேலையை குறைக்கும் வகையில் உங்கள் அன்புக்குரியவரை நிலைநிறுத்துங்கள். அதாவது தலையை உயர்த்துவது அல்லது தலையணையை மற்றும் போதுமான ஆதரவுடன் சற்று உட்கார்ந்திருப்பது. அடுத்ததாக, சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் மாற்றங்கள். வாய்வழி உட்கொள்ளல் குறைவதால் ஏற்படும் நீரிழப்பு இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அது சிறுநீரக செயல்பாடு குறைவதற்கு, சிறுநீர் வெளியிடல் குறைவதற்கு வழிவகுக்கிறது மற்றும் இறுதியில் சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும்.
சிறுநீர் அடர்த்தியான பழுப்பு, சிவப்பு அல்லது தேநீர் நிறமாக மாறும். இது மிகவும் வலுவான வாசனையை கொண்டிருக்கலாம். இது தொற்று நோயாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பொருத்தமானதாக இருக்காது. சிறுநீரக செயல்பாடு கடுமையாக குறைவதால் ஆன்டிபயாட்டிக் சிகிச்சையானது சிறுநீரக செயல்பாட்டின் இழப்புக்கு மேலும் பங்களிக்கக்கூடும். மேலும் பொதுவாக சிறுநீர் பை மற்றும் அல்லது குடல் கட்டுப்பாட்டை கொண்ட நோயாளிகள் இறக்கும் செயல்பாட்டின் பொழுது செயல்பாட்டை இழக்கக்கூடும். இறுதியில் சிறுநீர் வெளியீடு இருக்காது. சிறுநீரக செயலிழப்பு சிறுநீர் மற்றும் பிற கழிவுப் பொருட்களை உடலில் குவிக்க காரணமாகிறது. இதன் விளைவாக மன உஷார் நிலை மேலும் குறைகிறது. இதில் உங்கள் அன்புக்குரியவர் அமைதியான அந்திம நிலை அல்லது கோமாட்டோஸ் நிலை அடைவார். 8 மணி நேரத்திற்கு சிறுநீர் இல்லாத பொழுது சிறுநீர் அடைப்பு மற்றும் சிறுநீர் பை விரிவடைதல் இல்லை என்பதை உறுதிப்படுத்த ஹாஸ்பைஸ் செவிலியருடன் பேசுங்கள். அடுத்தது கால்களில் மற்றும் கைகளில் வீக்கம். பல்வேறு நாள்பட்ட நோய்கள் கால்களில் மற்றும் கைகளில் வீக்கத்திற்கு பங்களிக்கின்றன. ஏனெனில் இந்த நோய் நிர்வகிக்க முடியாததாக ஆகிறது. வடிகட்டப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு சிறுநீரகங்கள் வழியாக திரவம் திறம்பட பம்ப் செய்யப்படுவதில்லை. ஒரு நபர் வயதாகும் பொழுது சிறுநீரக செயல்பாடு இயற்கையாகவே குறைகிறது. இறக்கும் ஒரு நபருக்கு எடிமா ஏற்படுவதற்கு மிகவும் பொதுவான காரணம் புரத ஊட்டச்சத்து குறைபாடு ஆகும். கணுக்கால் மற்றும் பாதங்கள் போன்ற இதயத்துக்கு கீழே உள்ள சார்பு பகுதிகளில் திரவம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. படுக்கையில் இருக்கும் நோயாளிகளுக்கு கைகள் மற்றும் இடுப்புகளும் வீக்கமடையக்கூடும். நாள்பட இதய செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு மற்றும் கல்லீரல் நோய் ஆகியவை எடிமாவை வெளிப்படுத்தும் மிகவும் பொதுவாக நாட்பட்ட நோய்கள். புரத சப்ளிமெண்ட்ஸ் புரத சத்தை உடம்பில் உயர்த்த உதவுகிறது. எனவே திரவத்தை சிறப்பாக ஒழுங்குபடுத்த முடியும். சிறிய மற்றும் அடிக்கடி அதிக புரத உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கவும். நண்பர்களே, இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த அலைவரிசையை பகிரவும் பதிவு செய்யவும் மறந்திடாதீர்கள். பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பல கதைகள் உங்கள் வழியில்.